ஹாய் ஹாய் இன்றைக்கி என்னோடய ட்ரிப்போட அடுத்த நாள் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? காலையிலேயே நேரத்துக்கு எழும்பி வெளிக்கிட்டு வெளியில் வந்து பார்த்தா அங்கே ஒரே பனிமூட்டமாக இருந்துச்சு. சரி, இந்த பனிக்குள்ளே நம்ம பைக் ஓடையலான்னு சொல்லிட்டு ஒரு பிக்மியை போட்டு அட்மா அக்ரோன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் போயிருந்தோம். கூகுளில் தான் பார்த்து போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா ஸ்ட்ராபெரி ஆயில் அது பார்க்க மட்டும் தான் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ டிசப்பாயிண்ட் ஆகி அப்படியே அடுத்ததாக வந்து நாங்கள் வந்து லிட்டில் இங்கிலாண்ட் என்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என்ட்ரி டிக்கெட் வந்து 2000 எடுத்தாங்க, ஒரு ஆளுக்கு 2000. பட் நாங்கள் போனது சாட்டர்டே என்ற வடிவா 3000. வீக்கெண்ட்ஸில் வந்து 3000 ஆகும். ஆனால் நம்ம கொடுக்குற காசுக்கு அங்கே நம்ம லஞ்ச் இல்லாட்டி பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது எடுத்துக்கொள்ளலாமா. நாங்கள் வந்து காலையில் போனதால் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தோம். இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் 4500 ரூபா, அதுவும் ஒரு ஆளுக்கு தான். பட் அந்த டிக்கெட் எடுத்து போனால் தான் உள்ளுக்குள்ளே நம்மளை போய் பார்க்க விடுவான். ஸோ போன காசுக்கு சுற்றி நல்லா ஃபோட்டோ எடுத்தோம், 2-3 வீடியோஸ் எடுத்தோம். எடுத்துகிட்டு திருப்பி ஒரு பிக்மியை போட்டு ரூமுக்கு வந்துட்டு அவங்க 11 மணி போல் செக் அவுட் ஆகணும் தானே. ஆகி அப்படியே நாங்கள் வந்து ஹக்கலை கார்டன் வந்தோம். ஹக்கலை கார்டனில் 2-3 ஃபோட்டோஸ் எடுத்துட்டு திருப்பி இங்கே இருந்து அப்படியே எல்லைக்கு போனோம். ஹக்கலையில் வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 260 ரூபா எடுத்தாங்க, அது ஓகே. அப்புறம் போகிற வழியில் பார்த்தா அப்படி தான் தேயிலை தோட்டமெல்லாம் இருந்துச்சு. ஸோ அங்கே பக்கத்தில் வேலை செஞ்சவங்கள்ட்ட கேட்டோம் உள்ளே போகலாமான்னு சொன்னாங்க. ஸோ உள்ளே போயிட்டு 2-3 வீடியோ ஃபோட்டோஸ் அங்கேயும் எடுத்துட்டு அப்படியே டைரெக்டாக எல்லைக்கு தான் பயணம். எல்லையில் ஒரு 6 மணி மாதிரி போய் சேர்ந்துருப்போம். அதுக்கு பிறகு நவதாஸ் கொஞ்சம் சிக்காயிட்டு, பைக் ஓடினத்தாலையா இல்லை கையில் அடமன்னு சாப்பிட்டதாலையா சாப்பாடு வரலையான்னு தெரியல. அதனால் நவதாஸ் நைட் வியூ பார்க்குறதுக்கு கூட்டி போகல இல்லையே. ஸோ நவதாஸுக்கு மருந்து வாங்குறதுக்காக எல்லைக்கு போயிருந்தோம் நைட். அந்த அப்போ எடுத்த வீடியோ தான் இது. சரியாக எடுக்கலை, அது வீடியோ சரியாக எடுப்படலை. பட் எல்ஏ டவுன் உண்மைக்கும் வேறு மாதிரி இருந்துச்சு. அதில் இருக்கிற ஹோட்டல்ஸ், அதில் வியூ, அதில் இருக்கிற ஆக்கள், எல்லா இடம் பார்த்தாலும் ஃபாரினர்ஸ் தான். நம்மளோட ஆக்கள் யாரையுமே பார்க்க இல்லாமல் இருந்துச்சு. ஃபாரினர்ஸ் ஒரு கிட்டார் ஒரு வயலினோட இருந்து பாட்டு படிச்சுட்டு, அது உண்மையிலேயே அந்த இடம் ஸ்ரீலங்கா மாதிரியே இல்லை பார்க்குறதுக்கு. அவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட்டு. ஆனால் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படி இருக்காது, நார்மலாக இருக்கும் அந்த இடமெல்லாம். நைட் தான் அவ்வளோ அழகாக இருக்கும். அவ்வளோதான் டே vlog. பாய் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.